குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா 4வது பாடம் இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டி தொகுதி தனிமங்கள் மற்றும் எஃப் தொகுதி தனிமங்கள். சரி, இது 200 மார்க் பேட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு லெசனாக இருந்தது. 4வது லெசன் வந்து இடைநிலை தனிமங்களாகவும் 5வது லெசன் உள் இடைநிலை தனிமங்களாகவும் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டா ரெண்டுமே சேர்த்து ஒரே லெசனாக கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த லெசன் வந்து முக்கியமான பாடம் தான் சார். இது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். அறிமுகம். அப்போ உலோக தனிமங்கள் தங்களது நடுநிலை அல்லது நேர் அயனி நிலையில் பகுதியில் நிரப்பப்பட்ட டி அல்லது எஃப் உள்குழுவை பெற்றிருப்பின், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உலோக தனிமங்கள் தங்களோட நடுநிலை அப்படிங்கிறது என்னங்க சார்? நடுநிலை தனிமங்கள் அப்படிங்கிறது அணுவினுடைய நிலையான ஒன்று. இப்போ எடுத்துக்காட்டு ஸ்கேண்டியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேண்டியம் இது நடுநிலை. இது கட்டாமி நம்பர் 21 நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரான் அமைப்பு என்னவாக இருக்கும் உங்களுக்கு? 4s2 வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 4s2 3d1 வரும் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது அல்லது நேர் அயனி. அப்போ அந்த நேர் அயனி இது என்ன சார் அப்படின்னா, இப்போ ஸ்கேண்டியம் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கேண்டியம் ப்ளஸ்ன்னு அதுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஸ்கேண்டியம் ப்ளஸ் அப்படின்னா 4s1 3d1 கிடைக்குமா? ஸோ இது ரெண்டு என்ன பகுதியில் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டலாக தான் இருக்குது இல்லைங்களா? அது எப்படி சார் பகுதியில் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டி ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை சுழற்சி வச்சுருக்கும் உங்களுக்கு? 5 சுழற்சி வச்சுருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கும்? 10 எலக்ட்ரான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அவுட்டர் மோஸ்ட் என்ன பார்த்தோம்? D1ன்னு பார்த்தோம். மீதி எத்தனை இருக்குது? 2 3 4 5 ரிமைனிங் மொத்தம் 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாமா? அதேமாரி எஃப் ஆர்பிட்டாலுக்கு எஃப் போட்டிங்கன்னா இருக்கும், எஃப்க்கு வந்து 7 வரும் இல்லையா? 7 ஆர்பிட்டால் 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 7 வந்துடும் இல்லை? 7 ஆர்பிட்டால் இருக்குது. 7 ஆர்பிட்டால் ஒரு ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான்னா மொத்தம் 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். அப்போ 14 எலமெண்ட்டு. சரிங்களா? இது தாங்க சொல்கிறாங்க. உலோக தனிமங்கள் தங்களது நடுநிலை அல்லது நேர் அயனி. நடுநிலை அப்படிங்கிறது ஸ்கேண்டியம் மட்டும் இருக்கக்கூடியது. அதனுடைய எலக்ட்ரான் இப்போ என்னது? 4s2 3d1. இதுலேயுமே என்னது? பகுதி மட்டும் தான் நிரம்பி இருக்கிறது. இப்போ பாதினா என்ன வரும் உங்களுக்கு? 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். முழுவதும் நிரம்பினா 10 எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரே ஒரு ஆர்பிட்டல் மட்டும் எலக்ட்ரான் இருக்குது. அதேமாரி நேர் அயனி அப்படிங்கிறது நேர்மின் அயனி என்னன்னு நமக்கு என்னது? ஒரு உலோகம் எலக்ட்ரானை இழந்து காணப்படும். இழந்து என்னவாக உங்களுக்கு? நேர்மின் அயனியாக இருக்கும். அது ஒரு உலோகம் அல்லது அணு எலக்ட்ரானை வாங்கிச்சு அப்படின்னா எதிர்மின் அயனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே தாங்க சொல்கிறாங்க. உலோகம் நடுநிலையாக இருக்கும்போதும் சரி, நேர்மின் அயனியாக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? பகுதியில் நிரப்பப்பட்ட டி அல்லது எஃப் உட்குழுவை பெற்றிருப்பின் அவைகள் பொதுவாக இடைநிலை உலோகங்கள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ இந்த வரையறையானது லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு உள்ளடக்கியவை. ஸோ இப்போ லாந்தனைடு ஆக்டினைடு ரெண்டுக்குமே இதே வரையறை பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 2 மார்க் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு வரையறு அப்படின்னு கேட்கலாம். அது லாந்தனைடு ஆக்டினைடு என்றால் என்னென்னு கேட்டாங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். உலோக தனிமங்கள் தங்களது நடுநிலை அல்லது நேர் அயனி நிலையில் பகுதியில் நிரப்பப்பட்ட டி அல்லது எஃப் உள்குழுக்களை பெற்றிருப்பின் அவைகள் பொதுவாக இடைநிலை தனிமங்கள் வந்து என்ன பண்ணலாம்? நம்ம உள் இடைநிலை தனிமங்கள்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து பொதுவான வரையறை. இதுவே ஐயூபிஏக் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ஐயூபிஏசி எப்படி சார் வரையறை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனிமத்தின் அணுவானது முழுவதும் நிரப்பப்படாத டி உள்கூட்டினை பெற்றிருந்தாலோ அல்லது அத்தனிமம் உருவாக்கும் நீர் அயனியானது. இதுவும் அதே தான் சார். என்ன சொல்கிறாங்க? தனிமத்தின் அணுவானது முழுவதும் நிரப்பப்படாத டி உள்கூட்டினை பெற்றிருந்தாலோ அல்லது அத்தனிமம் உருவாக்கும் நீர் அயனி. அந்த உருவாக்கும் நீர் அயனிங்கிறது என்னது உங்களுக்கு? உருவாக்கும் நீர் அயனி அப்படிங்கிறது எலக்ட்ரானை இழந்து காணப்படக்கூடிய நிலை. இப்போ ஸ்கேண்டியம் ப்ளஸ்ஸு ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சு, டைட்டேனியம் ப்ளஸ்ஸு அது ஒரு எலக்ட்ரான் இழந்துருக்கான அப்படின்னா அது நேர்மின் அயனி இல்லையா? அதுவும் என்னது? முழுவதும் நிரப்பப்படாத டி உள்கூட்டினை பெற்றிருந்தாலும் அது அத்தனிமம் இடைநிலை உலோகமாகும். இவைகள் தனிமவரிசை அட்டவணையில் மையப்பகுதியில் இது எங்கே சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனிமவரிசை அட்டவணை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்கும்? எனக்கு மையப்பகுதியில் இருக்கும். அதாவது எஸ்ஆர் பீட்டாலுக்கும் பிஆர் பீட்டாலுக்கும் நடுவில் இருக்குது அப்படிங்கிறாங்க.
எஸ் மற்றும் பி தொகுதி தனிமங்களுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இவைகளின் பண்புகள் அதிக அதாவது டி தொகுதி தனிமங்கள், எஃப் தொகுதி தனிமங்கள், அது இடைநிலை தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்களின் பண்புகள் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது எங்கே அமைஞ்சிருக்கு? எஸ்ஆர் பீட்டாலுக்கும் பிஆர் பீட்டாலுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய பண்புகள் என்னவாக தான் இருக்கும்? உங்களுக்கு அதிக வினைதிறன் மிக்க எஸ் தொகுதி உலோகங்களுக்கும் பெரும்பாலும் அலோகங்கள் இடம்பெற்றுள்ள பி தொகுதி தனிமங்களுக்கும் இடைப்பட்டு காணப்படுகிறது. பண்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடைநிலை தனிமங்களுக்கு எஸ் தொகுதி தனிமங்களுக்கும் பெரும்பாலும் அலோகங்களே இடம்பெற்றுள்ள பி தொகுதி தனிமங்களுக்கு பண்புக்கு இடையே இந்த பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இடம்பெற்றுள்ள பி தொகுதி தனிமங்களுக்கு இடைப்பட்டு காணப்படுகிறது. அதாவது 11வது தொகுதி தனிமங்களை தவிர்த்து 11வது தொகுதி தனிமங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். 11வது தொகுதி தனிமம் அப்படிங்கிறது காப்பர், சில்வர், கோல்டு. இதுதான் உங்களுக்கு 11வது தொகுதின்னு சொல்லலாம். ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இது 11 இது 12 வரும் இல்லைங்களா? ஸோ 11வது தொகுதி தனிமங்களை தவிர்த்து 11வது தொகுதி தனிமங்களை தவிர்த்து பெரும்பாலான இடைநிலை உலோகங்கள் கடினமானவை மற்றும் அதிக உருநிலை கொண்டவை. சரிங்களா? அப்போ என்னது, தனிம அட்டவணையில் 11வது தொகுதி தனிமங்கிறது காப்பர், சில்வர், கோல்டு. இது மூணு தவிர்த்து மீதி எல்லா உலோகங்களுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? உங்களுக்கு கடினமானவை மற்றும் அதிக உருநிலை உடையவை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பண்புகள் என்ன சார், இதன் பயன் என்ன சார்னு பார்க்கலாம். அதாவது இடைநிலை உலோகங்களான இரும்பு மற்றும் தாமிரம், அயான் அண்டு ஜிங்கு அப்படிங்கிறது இடைநிலை உலோகங்களான இரும்பு மற்றும் தாமிரம் ஆகியன மனித நாகரிக வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளன. இது உங்களுக்கு 1 மார்க் கேட்பேன். அதாவது இந்த பாரா ஃபுல்லாக உங்களுக்கு 1 மார்க்கு முக்கியமானது சார். ஸோ அதனால் இந்த பாரா ஃபுல்லாக தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? இடைநிலை உலோகங்களான இரும்பு மற்றும் தாமிரம் ஆகியன மனித நாகரிக வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளன. சரிங்களா? மேலும் பெரும்பாலான இடைநிலை தனிமங்கள் இது மட்டும் இல்லாமல், அதாவது நாகரிக வளர்ச்சியில் இரும்பும் ஜிங்கும் தாமிரமும் பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் உள்ளதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல உலோகங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலும் பெரும்பாலான இடைநிலை தனிமங்கள் பல முக்கிய பயன்களை கொண்டுள்ள எடுத்துக்காட்டாக டங்ஸ்டன். இதெல்லாமே ஒவ்வொருக்கும் மேட்ச் த ஃபாலோயிங்னு கேட்கலாம், இல்லை ஃபிலிப்ஸ் மாதிரியும் கேட்கலாம். டங்ஸ்டன் ஆனது எங்கே இருக்குது? விளக்குகளில் காணப்படும் மின்னிலையில் காணப்படுது. சரி, டங்ஸ்டன் அது குண்டு பல்புன்னு சொல்ல முடியா, அதில் பார்த்தீங்கன்னா ரோல் மாதிரி இருக்கும், ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பாருங்கள், அது டங்ஸ்டன். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? டங்ஸ்டன் ஆனது விளக்குகளில் காணப்படும் மின்னிலைகளிலும் டைட்டேனியம் செயற்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் டைட்டேனியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. டைட்டேனியம் செயற்கை மூட்டுகள் தயாரித்தலும், மாலிப்டினம் அப்படிங்கிறது கொதிகலன்களிலும், பிளாட்டினம் வந்து வினை வேகவியல் அப்படிங்கிறது வினை வேக மாற்றி, இங்கிலீஷில் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வினை வேகவியலும் பயன்படுவதை குறிப்பிடலாம். அடுத்துக்காட்டு மேலும் இவை பல உயிரியல் அமைப்புகள் முக்கிய பங்காற்றுகின்றன. உயிரியல் அமைப்பு எப்படி சார் முக்கிய பங்காற்றுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு ஹீமோகுளோபின் எங்கே சார் இருக்கும்? ரத்தத்தில் இருக்கு இல்லையா? அப்போ ஹீமோகுளோபினில் மைய உலோக அயனியாக இருக்கக்கூடியது இரும்பு. சரியா? நம்ம 11th படிச்சிருப்பீங்க. ஹீமோகுளோபினில் மைய உலோக அயனி அப்படிங்கிறது இரும்பு. அதே விட்டமின் B12 பார்த்தோம் அப்படின்னா மைய உலோக அயனி அப்படிங்கிறது என்னது? கோபால்ட்டு. சரிங்களா? அப்போ இந்த பாரா ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 2 மார்க்லையும் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம், ஃபில்லப்ஸ் மாதிரியும் மேட்ச்சில் பொறுத்துக்க மாதிரியும் கேட்கலாம், கோடிட்டு நெருப்புங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இந்த பாரா புரிஞ்சுங்களா? அடுத்து 3rd பாரா பாருங்கள். எதுக்காக இந்த லெசன் படிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்பாடப்பகுதியில் டி தொகுதி தனிமங்களின் குறிப்பாக 3D வரிசை தனிமங்களின் பொது பண்புகள், அவைகளின் வேதி வினைதிறன் ஆகியவற்றை கற்றறிவதுடன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 மற்றும் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2ON ஆகிய முக்கியத்துவம் வாய்ந்த சேர்மங்களை பற்றி கற்றறியுள்ளோம். சரி, இப்போ இந்த பாடத்தில் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டி தொகுதி தனிமங்களின் குறிப்பாக 3D வரிசை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தொகுதி தனிமங்கள். என்னென்ன தொகுதி தனிமங்கள் உங்களுக்கு? ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மேங்கனஸ், ஃபெர்ரஸ், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்டு ஜிங்க், தாமிரம். இது 10 இருக்குது. அதை பற்றி தான் மெயினாக படிக்க போகிறோம். அதுலேயும் முக்கியமானது அதனுடைய சேர்மங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகிய வேதி வினைதிறன் ஆகியவற்றை தனிமங்களின் பொது பண்புகள்,
அவைகளின் வேதிவினைதிறன் ஆகியவற்றை கற்றறிவதுடன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் Km104 மற்றும் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O ஆகிய முக்கியத்துவம் வாய்ந்த சேர்மங்களை பற்றி கற்றறிய உள்ளோம். மேலும் இப்பாடப்பகுதியின் இறுதியில் சொன்ன இல்லையா 5வது லெசன் கொண்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்பாடப்பகுதியின் இறுதியில் நாம் F தொகுதி தனிமங்களை பற்றி கற்றறியலான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது டி தொகுதி தனிமங்கள் அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க. தனிமங்கள் அட்டவணையில் டி தொகுதி தனிமங்களின் இடம் என்ன கொடுத்தாங்க? தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாட்டினை நாம் ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் கற்றுள்ளோம். அதாவது ஆவர்த்தன படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது எலக்ட்ரான் அமைப்பு எழுதும் பொழுது கடைசி எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலில் போய் முடியுதோ அதை பொறுத்து நம்ம அந்த வகை தனிமங்கள் நம்ம பிரிப்போம் இல்லையா? அப்போ தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாட்டினை நாம் ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் கற்றுள்ளோம். அவ்வகைப்பாட்டின்படி நவீன தனிம வரிசை அட்டவணையில் 3ஆம் தொகுதி முதல் 12ஆம் தொகுதி வரை இடைநிலை தனிமங்கள் இடம்பெற்றுள்ளன. சரி, 3ஆம் தொகுதியிலிருந்து 12ஆம் தொகுதி வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 தொகுதினா அது எஸ் தொகுதி தனிமங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ் தொகுதி தனிமங்கள்ங்கிறது கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடியது இடைநிலை தனிமங்கள். அதுக்கு பின்னாடி போகக்கூடியது பி தொகுதி தனிமங்கள் அப்படிமா. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு டி தொகுதி தனிமங்கள் பின்வரும் வரிசைகளை உள்ளடக்கியுள்ளன. என்னென்னது? 3வது தொடர், அதாவது என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா 4வது தொடரில் இருக்கும், 4வது வரிசையாக இருக்கும். ஸோ 3வது தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் உங்களுக்கு? 3வது 3D தொடர் 4வது வரிசையில் பார்த்தா ஸ்கேண்டியம் முதல் துத்தநாகம் வரை இருக்கும். அதுக்கு 4வது தொடர், அதாவது 5வது வரிசையில் இட்ரியம் முதல் காட்மியம் வரை இருக்கும். அதுக்கடுத்து 5வது தொடர் 5D தொடர், அதாவது 6வது வரிசையில் லாந்தனம் மற்றும் ஹாஃப்மியம். இது என்ன சார் பார்த்தா இப்போ லாந்தனத்துக்கு பார்த்தா அங்கே 57ன்னு வரும், இந்த இடத்துல ஹாஃப்மியம் 72ன்னு வரும். இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய 14 எலிமெண்ட் 14 தனிமங்கள் எங்கே இருக்கும் உங்களுக்கு? அதான் உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பீரியட் டேபிள் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள் லாந்தனைட் 57, ஹாஃப்மியம் 72. ஸோ இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய 14 எலிமெண்ட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இதில் கொடுத்துருக்காங்களா? இதுதான் உங்களுக்கு உள் இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிறது. இது லாந்தனைடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கீழே இருக்குது ஆக்டினைடு. அதேமாதிரி 89 ஆக்டினைடு, ருதர்ஃபோர்டியம் 104, இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய 14 எலிமெண்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்காங்களா? 3D 5D தொடர், அதாவது 6வது வரிசை லாந்தனம் மற்றும் ஹாஃப்மியம் முதல் மெர்க்குரி வரை தனிமங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா 6D தொடர், 6D தொடர் அப்படின்னா 7வது வரிசையில் பார்த்தோம்னா இது ஆக்டினைட் ருதர்ஃபோர்டியம் அது இருக்கும். கோபரன்சியம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோபரன்சியம். ஸோ அப்போ உங்களுக்கு 6வது தொகுதி 6D தொடர், அதாவது 7வது வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டினைடு ருதர்ஃபோர்டியம் மற்றும் கோபரன்சியம் வரைக்கும் இருக்கக்கூடியது 6D தொடர் அப்படிங்கிற 7வது வரிசை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 12ஆம் தொகுதி தனிமங்களான துத்தநாகம், காட்மியம் மற்றும் மெர்க்குரி ஆகியன, அதாவது இந்த தொகுதி சார் 12ஆம் தொகுதி தனிமம் துத்தநாகம், காட்மியம் மற்றும் மெர்க்குரி, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கோபரன்சியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு என்னவாக இருக்கும் உங்களுக்கு? முழுவதும் நிரம்பிய டி தொகுதி தனிமங்களாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதில் கொடுத்துருவாங்க பாருங்கள். மெர்க்குரி ஆகியன அவைகளின் தனிம நிலையிலோ அல்லது அவற்றின் வழக்கமான ஆக்சிஜன் நிலையில் காணப்படும் அயனிகளாலோ பகுதியால் நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டல் பெற்றிருப்பதில்லை. நம்ம டி தொகுதி தனிமங்கள் என்ன வரையறை கொடுத்தோம்? பகுதியால் நிரப்பப்பட்ட தனிமங்கள் மட்டுமே டி தொகுதி தனிமங்கள் அப்படிம்போம். பட் இதில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? ஜிங்கு, காட்மியம், மெர்க்குரி மூணுமே பார்த்தோம் அப்படின்னா நடுநிலையாக இருந்தாலும் சரி, அயனி நிலையில் இருந்தாலும் இதில் எலக்ட்ரான் அமைப்பு என்னவாக இருக்கும்? NS2 N-1 D10ன்னு முடியும். ஸோ இது வந்து பார்த்தா நடுநிலை. இது அயனியான நிலையில் இருந்ததுன்னா உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? NS0 N-1 Dன்னு கிடைக்கும். சரிங்களா? N-1 D 1 to 10ன்னு கிடைக்கும். ஸோ 10ன்னு கிடைக்கும். சரிங்களா? D10ன்னு கிடைக்கும். இதுதாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு. இதுக்கு துத்தநாகம், காட்மியம் மற்றும் மெர்க்குரி ஆகியன அவைகளின் தனிம நிலையிலோ அல்லது அவற்றின் வழக்கமான ஆக்சிஜனேற்ற நிலையில் காணப்படும் அயனிகளாலோ பகுதியில் நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டாலை பெற்றிருப்பதில்லை என நாம் அறிவோம். எனினும் அப்போ என்ன முழுது நிரம்பியதுனால டி தொகுதி தனிமங்கள் இருக்காது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? அவைகளின் பண்புகள் தொடர்புடைய இடைநிலை தனிமங்களின் தனிம வரிசை தனிமங்களின் தொடர்ச்சியாக ஒத்திருப்பதால் அவைகளும் இடைநிலை தனிமங்களாக கருதப்படுகின்றன. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க? இது எல்லாமே முழுது நிரம்பி ஆர்பிட்டால் இருக்குது, ஆனால் எங்கே வைக்கக்கூடாது? டி தொகுதி தனிமங்கள் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க.
ஆனால் இதனுடைய பண்புகள் எல்லாமே டி தூய தனிமங்கள் பண்பு ஒத்திருப்பதனால என்ன பண்ணிடுறாங்க, டி தூய தனிமங்களே வச்சிட்றாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதான் IUPAC வரையறைப்படி 7வது வரிசை தனிமங்களான ஆக்டினியம் மற்றும் ரூதர்ஃபோர்டியம் முதல் கோபரன்சியம் வரையிலான 10 தனிமங்களும் இடைநிலை தனிமங்கள் ஆகும். இவ்வரிசை தனிமங்கள் அனைத்தும் கதிரியக்க தன்மை உடையவை. கதிரியக்க தன்மை உடையன இருக்கும், நிலையாக இருக்காது, சிதைஞ்சு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதான் உங்களுக்கு கதிரியக்க தன்மை உடையது அப்படிங்க. இத்தொடரில் ஆக்டினியத்தை தவிர, இது முக்கியம் சார், ஆக்டினியத்தை தவிர பிற அனைத்து தனிமங்களும் செயற்கை தொகுப்பு முறையில் தயாரிக்கப்படுகின்றன. ஸோ ஆக்டினியம் மட்டும்தான் நேச்சுரல் இயற்கையாக கிடைக்கக்கூடியது, மீதி எல்லாமே செயற்கை முறையில் உருவாகிய தனிமங்கள் அப்படிங்கிறாங்க. மேலும் இத்தனிமங்கள் மிக குறைவான அரைவாழ் காலங்களை பெற்றுள்ளன. இப்போ குறைவான அரைவாழ் காலம் எங்களுக்கு சீக்கிரமாக சிதைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எலக்ட்ரான் அமைப்பு. எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம 11லே படிச்சிருக்கோம் இல்லையா? எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம்? ஆல்ஃபா தத்துவம், ஹூன்ட் விதி, பாலியின் தடுப்பு கொள்கை, இது 3 பற்றி நம்ம அதை படித்து அதன்படி நம்ம எலக்ட்ரான் அமைப்பை எழுதியிருப்போம் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆல்ஃபா தத்துவம், ஹூன்ட் விதி போன்ற விதிகளை பின்பற்றி தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்புகளை எவ்வாறு எழுதுவது என நாம் ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் கற்றறிந்துள்ளோம். அது நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? அதேமாதிரி ஆல்ஃபா தத்துவத்தின்படி எலக்ட்ரான்கள் 3D ஆர்பிட்டால் நிரப்பப்படும் முன்னர் 4s ஆர்பிட்டால் முதல் நிரப்பப்பட வேண்டும். இது என்னென்னு புரியுதுங்களா சார்? இப்போ இது எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் டி பிளாக் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் பார்த்தோம் இல்லையா? NS2 N-1Dன்னு வரும். அப்படி தான் வரும். அப்படிங்குமே பார்த்தோம்னா டி தூய தனிமங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரான் எங்கே போய் விழாணும்? ஃபஸ்ட்டு 3Dக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 4sக்கு தான் போய் சேரும். அதான் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா தத்துவத்தின்படி எலக்ட்ரான்கள் 3D ஆர்பிட்டால் நிரப்பப்படும் முன்னர் 4s ஆர்பிட்டாலில் முதல் நிரப்பப்பட வேண்டும். எனவே 4வது வரிசை 3D ஆர்பிட்டால் நிரப்பப்படுதல் ஸ்கேண்டியத்திலிருந்து துவங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஸ்கேண்டியத்திலிருந்து துவங்குறதுன்னா அதனுடைய எலக்ட்ரான் இப்போ என்னவாக இருக்கும்? 1 அட்டாமிக் ஸ்கேண்டியத்துக்கு 21 இல்லைங்களா? ஸோ அட்டாமிக் ஸ்கேண்டியத்துக்கு 21 அப்படின்னா எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் என்ன இருக்கும்? ஸ்கேண்டியம் 21, electronic configuration 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d1 வரும் இல்லைங்களா? அட்டாமிக் 21க்கு 2 4 6 2 4 4 6 10 12 6 18 20 21 சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல உனக்கு பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்கேண்டியத்திலிருந்து துவங்கி அதன் எலக்ட்ரான் அமைப்பு அது ஏன் சார் ஆர்கான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 இது வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆர்கான். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சிம்பிளாக ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர் 21 அதுக்கு ஆர்கான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4s2 3d1 கொடுத்துருப்பாங்க பொதுவான எலக்ட்ரான் சரிங்களா? ஸோ இப்போ வெளிக்கூட்டு எலக்ட்ரான் வந்து 4s2 புரியுங்களா? அதனால் ஷார்ட்டாக 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1 பதிலாக அதுக்கு முன்னாடி மந்தவாயு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான். அதோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2. ஸோ அது வரைக்கும் சிம்பிள் பண்ணி வேண்டியதுக்கு இந்த ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பு போட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஸ்கேண்டியத்துக்கு ஆர்கான் 3d1 4s2ன்னு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா? அதுலேருந்து துவங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்கேண்டியத்திலிருந்து துவங்குகிறது அதன் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d1 4s2. மேலும் அடுத்தடுத்த தனிமங்களில் கூடுதல் எலக்ட்ரான்கள் 3d1 ஆர்பிட்டால் தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு 3d ஆர்பிட்டால் முழுவதும் நிரப்பப்படுகிறது. ஸோ இப்போ ஸ்கேண்டியம் அட்டாமிக் 21 அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டி ஆர்பிட்டாலில் 21க்கு 3d1 22க்கு 3d2 3க்கு d3 4d4
5க்கு 3d5. அதேமாரி ஃபெரஸுக்கு 26 இல்லையா, அப்போ d6 d7 d8 d9. ஜிங்க்கு தாமிரத்துக்கு t10 முழுவதும் நிரம்பி தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்கேண்டியத்திலேருந்து தொடங்கி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கேண்டியத்தில் துவங்கி அதன் எலக்ட்ரானிப்பு ஆர்கான் 3d1 4s2. மேலும் அடுத்தடுத்த தனிமங்களின் கூடுதல் எலக்ட்ரான்கள் 3d1 ஆர்பிட்டாலில் தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு அதிலிருந்து 21லேருந்து 30 வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் முழுவதும் நிரப்பப்படுகிறது. சரிங்களா. அடுத்தடுத்து தனிமங்கள் கூடுதல் எலக்ட்ரான்கள் 3d ஆர்பிட்டாலில் தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு துத்தநாகத்தில் 3d ஆர்பிட்டால் முழுவதும் நிரப்பப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிங்குடைய அதாவது துத்தநாகத்தின் முழு எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா ஆர்கான் முழுவதும் நிரப்பப்படுகிறது. இப்போ அதோட எலக்ட்ரானிக் என்னது, ஆர்கான் 3d10 4s2. எனினும் மேலே குறிப்பிட்டுள்ளவாறு 3d ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் தொடர்ச்சியாக நிரப்பப்படுதலில் இரு விதிவிலக்குகள் காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக அடுத்து பாருங்கள், 3d ஆர்பிட்டால் எலக்ட்ரான் தொடர்ச்சியாக நிரப்பப்படுதலில் இரு விதிவிலக்குகள் காணப்படுகின்றன. ஸோ இப்போ இங்கே சொல்கிற 3d ஆர்பிட்டாலில் தொடர்ச்சியாக எலக்ட்ரான் நிரப்பப்படுறது 2 விதிவிலக்கு இருக்குதுங்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 11th படித்தது தான், 11th படித்தது சார். அல்லது முழுமையாக நிரப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பின் அத்தகைய நிலைகள் மிகவும் நிலைப்புத்தன்மையுடையன என்பதால் அவை முன்னுரிமை பெறுகின்றன. ஸோ அந்த மாதிரி அந்த 2 விதிவிலக்கு இருக்குங்கிறாங்களா, அது ஏன் அப்படின்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த விதிவிலக்குக்கு உட்படுகிறது அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு குரோமியம் அண்டு தாமிரம், குரோமியம் காப்பர். குரோமியம் மற்றும் இங்கே வந்து காப்பர் வரும் சார், இது தப்பு, தாமிரம் வராது, காப்பர். அதாவது சியூன்னு வரும். இந்த எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் 29 அட்டாமிக் நம்பர் 24 தான் நமக்கு விதிவிலக்கு உண்டான தனிமம். சரிங்களா. அது என்ன இதில் பின்னாடி அடுத்தது பாருங்கள் கொடுத்துருவாங்க. குரோமியம் மற்றும் தாமிரம் ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகள் முறையே ஆர்கான் 3d5 4s1 மற்றும் ஆர்கான் 3d10 4s1 ஆகும். எனவே 11ஆம் வகுப்பில் விளக்கியவாறு சரிபாதி மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டால்களின் அதிக நிலைப்புத்தன்மைக்கு எலக்ட்ரானின் சீரான பங்கீடு மற்றும் பரிமாற்ற ஆற்றல் ஆகியன காரணமாக அமைகின்றன. ஸோ இதில் பாருங்கள், குரோமியம் மற்றும் தாமிரம் ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகள் முறையே. ஸோ அப்போ குரோமியம் அட்டாமிக் நம்பர் நமக்கு என்னது, குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24 இல்லைங்களா. ஸோ அப்போ குரோமியம் எலக்ட்ரான் 24, குரோமியம் 24. அப்போ எலக்ட்ரானிக் என்ன சார் வெளிக்கூட்டு எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமியத்துக்கு ஆர்கான் 4s2 3d4ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இதுதான் எதிர்பார்ப்போம். ஏன்னா அட்டாமிக் நம்பர் அணு எண் வந்து 24 அப்படிங்கும்போது இப்போ குரோமியத்துக்கு எலக்ட்ரானிக் ஆர்கான் 4s2 3d4ன்னு வரும் இல்லையா. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீ புக்கில் இருக்கிற எப்படி எழுதிக்கலாம், குரோமியம் குரோமியம் 24க்கு ஆர்கான் 3d4 4s2ன்னு வரும் சரியா. ஸோ இது என்ன விதிவிலக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரான அல்லது பாதி அல்லது முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் அதிக நிலைப்புத்தன்மை உடையது நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதில் பாருங்கள் 4s ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டாலாக இருக்குது. 3d பார்த்தீங்கன்னா பகுதியில் நிரம்பியதாக இருக்குது. ஏன்னா டி ஆர்பிட்டால் 5 எலக்ட்ரான் இருந்தால் பாதி நிரம்பியதாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது 4 தான் இருக்கிறதுனால பகுதி நிரம்பியதாக தான் இருக்குது. அப்போ நிலைப்புத்தன்மை ஏற்றதாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த எஸ் ஆர்பிட்டால் இருக்கிற 2 எலக்ட்ரான் ஒன்று கொடுத்தா என்ன மாறும், பாதியாக மாறிடும் இல்லையா. ஸோ அப்போ இந்த 2 எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே மாறுது அப்படின்னா டி ஆர்பிட்டாலுக்கு வருது.
ஸோ அப்படி வந்து எலக்ட்ரானிக் என்னவாக மாறும் உங்களுக்கு D5 4S1 வருமா 3D5 4S1 வரும். ஸோ அப்போ இதுவுமே பாதி நிரம்பியதாக இருக்குது, இதுவும் பாதி நிரம்பியதாக இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னது பாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலாக இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்த்ததை விட மாறுபட்டு இருக்குது. ஸோ விதிவிலக்கு உட்பட்டு மாறுபட்டு இருக்குது அப்படிங்கலாம். அப்போ இதனுடைய குரோமியம் எலக்ட்ரானிக் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோமியம் ஆர்கான் 3D5 4S1 நம்ம எழுதுவோம். அதான் அங்கே எக்ஸப்ஷன் கேஸ்னு கொடுத்துருப்பாங்க. 3D5 4S1 கொடுத்துருக்காங்க. மற்றும் ஆர்கானுக்கு அதேமாதிரி தான். அதேமாரி எதுக்கு காப்பருக்கு அதேமாதிரி தான். ஸோ இப்போ காப்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா காப்பர் அணு எண் 29. அப்போ அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3D9 4S2 வரும். சரிங்களா? இப்போ இதில் என்ன சார் உங்களுக்கு இப்போ விதிவிலக்குன்னு பார்த்தோம்னா இது ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா முழுவதும் நிரம்பி தான் மாறிடும் இல்லைங்களா? இது ஒரு எலக்ட்ரான் இழந்துச்சு அப்படின்னா பாதி நிரம்பி தான் மாறும். நமக்கு என்ன நிபந்தனை முழுவதும் நிரம்பியது அது பாதி நிரம்பியது அதிக நிலைப்புத்தன்மையுடைய தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி என்ன பண்ணலாம் இங்கேருந்து எஸ்ஆர்பிலேருந்து ஒரு எலக்ட்ரான் டிஆர்பியில் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும் D10 4S1 மாறுமா? ஸோ அப்போ காப்பர் அணு எண் 29 அது எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் காப்பர் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3D10 4S1 வருமா? அப்போ இது பாதி நிரம்பியதாக இருக்குது, இது முழுவதும் நிரம்பி ஆர்பிட்டாலாக இருக்கா? ஸோ பாதி நிலைப்புத்தன்மை இருக்கு இல்லையா? ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய எலக்ட்ரான் என்னவாக இருக்கும் 3D9 4S2 பார்ப்போம். அது நிலைப்புத்தன்மை அடையறதுக்கு என்ன பண்ணோம் அது தங்களுக்குள்ளேயே இடமாற்றம் செஞ்சுக்குது. அப்போ 4S ஆர்பிட்டாலேருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கே வருது 3D ஆர்பிட்டாலேருந்து முழுவதும் நிரம்பி ஆர்பிட்டாலாக மாறுது. 4S பாதி நிரம்பி ஆர்பிட்டாலாக மாறுறதுனால இது அதிக நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு விதிவிலக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் விளக்கியவாறு சரிபாதி மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டால்களின் அதிக நிலைப்புத்தன்மைக்கு எலக்ட்ரான்களின் சீரான பங்கீடு மற்றும் பரிமாற்ற ஆற்றல் ஆகியன காரணமாக அமைகின்றன. பார்த்தோமா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா மேற்கொண்டுள்ளவாறு ஒரு சில தனிமங்களில் காணப்படும் விதிவிலக்குகளை தவிர்த்து விதிவிலக்கை தவிர்த்து டி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ இப்போ இது உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. டி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா மந்தவாயின் போட்டு N-1D 1 to 10 NS1 to 2ன்னு எழுதலாம். இங்கு N = 4 முதல் 7 வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன் சார் 4 முதல் 7 வரை அப்படின்னா நம்ம முன்னாடி அறிமுகத்திலே பார்த்தோம் இல்லையா? 3D சீரீஸு 4D சீரீஸ் 5D 6ன்னு போட்டுரும் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா N = N-1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ N = 4ன்னு போட்டிங்கன்னா 4 - 1 3D சீரீஸு 3வது வரிசையிலேருந்து நமக்கு டி தொகுதி தனிமங்கள் வருதுன்னு அப்படின்னு கொடுக்குறாங்க. N = 4 முதல் 7 வரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா 6 மற்றும் 7ஆம் வரிசைகளில் லாந்தனம் மற்றும் ஆக்டினியம் ஆகியவற்றை தவிர்த்து, அதாவது இது 2 லாந்தனம் ஆக்டின் எங்கே இருக்குன்னா டி தொகுதி தனிமங்கள் இருக்கும். சரி, அதை தவிர்த்து மீதி எல்லா மீதி உள்ளிடை தனிமங்கள், அதாவது லாந்தனிய தொகுதி தனிமங்கள் ஆக்டினிய தொகுதி தனிமங்களுக்கு அது எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மந்தவாயு N-2 F14 N-1D 1 to 10 N-1 to 2 என எழுதலாம். இது உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எது இருக்குது இடைநிலை தனிமங்களுக்கும் உள்ளிடை தனிமங்களுக்கும் கேட்கலாம். அப்படின்னா டி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எஃப் தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்புக்கு பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எழுதுன்னு கேட்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா பொதுவான பண்புகள் இடைநிலை தனிமங்களில் காணப்படும் பொதுவான போக்கு. அதில் பார்த்தா உலோகத்தன்மை. ஸோ இந்த உலோகத்தன்மை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கணும் பார்த்தோம். அதுவுமே நம்ம 11th பார்த்துருக்கோம் இல்லைங்களா? என்ன பார்த்துருக்கோம்? உலோகத்தன்மை அனைத்து இடைநிலை தனிமங்களும் உலோகங்களாகும். அப்போ இருக்க டி தொகுதி தனிமங்கள் எல்லாமே பார்த்தோம்னா உலோகங்களாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அனைத்து உலோகங்களை போன்று இடைநிலை உலோகங்களும் சிறந்த வெப்ப எல்லா மற்ற இதுக்கு முன்னாடி எங்கே உலோகங்களை பார்த்துருப்போம் அப்படின்னா எஸ் தொகுதி தனிமங்களை பார்த்துருக்கோம். உலோகங்கள் கார உலோகங்கள் காரமண் உலோகங்கள்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த டி தொகுதி தனிமங்கள் பண்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ அனைத்து உலோகங்களை போன்று இடைநிலை உலோகங்களும் சிறந்த வெப்பம் மற்றும் மின்கடத்திகளாக செயல்படும்.
தன்மையை பெற்றுள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ காரம் மற்றும் காரமணி உலோகங்களை போன்று டி தொகுதி தனிமங்களும் என்னது அதிக உலோகத்தன்மையை பெற்றுள்ளனங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இரண்டு உலோகங்களும் சிறந்த வெப்பம் மற்றும் மின்கடத்திகளாக செயல்படும் தன்மையை பெற்றுள்ளது அப்படின்னா முதல் மற்றும் இரண்டாவது தொகுதி உலோகங்களை போலன்றி. அப்போ முதல் மற்றும் இரண்டாம் தொகுதி தனிமங்கள் போலன்றி அப்படின்னா என்னென்னா எஸ் தொகுதி தனிமங்கள், அதாவது கார உலோகங்கள் மற்றும் காரமணி உலோகங்களை போல் இல்லாமல் என்ன இருக்கும் உங்களுக்கு 11வது தொகுதி தனிமங்கள் முதல் மற்றும் இரண்டாம் தொகுதி உலோகங்களை போலன்றி 11ஆம் தொகுதி இடைநிலை தனிமங்களை தவிர்த்து பெரும்பாலான இடைநிலை உலோகங்கள் கடினமானவை. அப்போ 11வது தொகுதி உலோகங்கள் என்னது? காப்பர், அடுத்து சில்வர், அடுத்தது கோல்டு தங்கம், ஏயு. காப்பர், வெள்ளி, தங்கம், இது மூணும் பார்த்தீங்கன்னா அதிக ரொம்ப கடினத்தன்மை இருக்காது அப்படிங்கிறாங்க. இது கொடுத்துருவாங்க பாருங்கள். முதல் மற்றும் இரண்டாம் தொகுதி உலோகங்களை போலன்றி 11ஆம் தொகுதி இடைநிலை தனிமங்களை தவிர்த்து பெரும்பாலான இடைநிலை உலோகங்கள் கடினமானவை. இந்நாள் வரை இதுவரைக்கும் பார்த்தோம்னா அறியப்பட்ட அனைத்து உலோகங்களில் அறை வெப்பநிலையில் வெள்ளியானது அதிக மின்கடத்தினை பெற்றுள்ளது. இது உங்களுக்கு 1 மார்க் வரும் சார். எது அதிக மின்கடத்தினை அறை வெப்பநிலை அதிக மின்கடத்தினை பெற்றுள்ளதுன்னு பார்த்தோம்னா வெள்ளி. இது உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான உலோகங்களை பெற்றுள்ளது. உண்மையான உலோகங்களை போன்று பெரும்பாலான இடைநிலை தனிமங்களும் அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பு அல்லது கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு அல்லது பொருள்மைய கனசதுர அமைப்பு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு அமைப்பினை பெற்றுள்ளது. அதேமாதிரி உங்களுக்கு இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க சார். இருந்து ஏதாவது உங்களுக்கு முக்கியமாக கேட்கலாம். சரி, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D வரிசை, அதாவது ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மேங்கனஸ், ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல், இந்த 3D வரிசை இருக்கு இல்லையா, இந்த வரிசையை ரெண்டும் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு தனிமத்தை கொடுத்துட்டு அதனுடைய என்ன வடிவமைப்பில் இருக்குதுன்னு கேட்கலாம். அப்படிலாம் வடிவமைப்பை கொடுத்துட்டு பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம். இந்த வடிவமைப்புக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லி அப்படி உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இந்த அட்டவணையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தா இடைநிலை உலோக வரிசையில் இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது. அப்போ இடைநிலை உலோக வரிசை இடமிருந்து வளமாக செல்லும் பொழுதுனா எங்கேருந்து? ஸ்காண்டியத்திலேருந்து ஜிங்க் வரைக்கும். ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மேங்கனஸ், ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்டு ஜிங்க்கு. இது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? இடமிருந்து வளமாக செல்லும்போது ஆரம்பத்தில் உலோக பிணைப்பிற்கு தேவையான தனித்த டி எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிப்பதால், அதாவது ஆரம்பத்தில் தனித்த உலோக பிணைப்புக்கு தேவையான தனித்த டி எலக்ட்ரான்கள். இப்போ ஸ்காண்டியம் எடுத்துக்கோங்களேன். ஸ்காண்டியத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு என்னது? வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 4s2 3d1 இல்லையா? ஸோ அப்போ 3d1னா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் ஆர்பிட்டாலில். ஆமாம் தானே? 3d1 மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஸ்காண்டியம், டைட்டேனியம் 2 எலக்ட்ரான் வரும், வெனடியம் 3 வரும், குரோமியம் 4 வரும். அது சம்டைம் என்ன வரும் உங்களுக்கு? மேங்கனஸும் 5ஆக மாறும் இல்லையா? இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலோக பிணைப்புக்கு தேவையான தனித்த டி எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிப்பதால் உருகுநிலையும் அதிகரிக்கிறது. அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இணை செய்யக்கூடிய எலக்ட்ரான் தேவைப்படும் இல்லையா? அந்த இணை செய்யக்கூடிய எலக்ட்ரான் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா உலோகத்துலேருந்து வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி உலோகத்துலேருந்து வரும்போது பார்த்தோன்னா முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டாலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா பிணைப்பின் மூலியமாக வரக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் எந்த அளவுக்கு இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு உருகுநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் உலோக பிணைப்புக்கு தேவையான தனித்த டி எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிப்பதால் உருகுநிலையும் அதிகரிக்குது. புரியுதுங்களா? இப்போ ஸ்காண்டியம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டி எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே பிணைப்புக்கு உண்டான எத்தனை வாய்ப்பு இருக்குது? 9 பிணைப்பு உருவாகலாம் இல்லை இல்லையா? ஏன்னா இங்கே 4 மீதியான இணை செய்ய வருது இல்லையா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா டைட்டேனியத்துக்கு 8 வரும், அடுத்து வெனடியத்துக்கு 7 வரும், குரோமியத்துக்கு 6 வரும். இந்த மாதிரி வர என்ன இருக்குது? பிணைப்பு எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரதுனால உருகுநிலையும் குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிறாங்க சார். சரிங்களா? கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உலோக பிணைப்பு தேவையான தனித்த டி எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிப்பதால் உருகுநிலையும் அதிகரித்து அதிகபட்ச மதிப்பினை
அடைந்து பின் உலோக பிணைப்புக்கு தேவையான டி எலக்ட்ரான் இணையாவதால் உருகுநிலை மதிப்பு குறைகிறது. ஸோ இப்போ என்னது டி 5 வரைக்கும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 6 7ங்கிறது என்னது பிணைப்புக்கு தேவையானது இருக்கிறதுனால உருகுநிலை குறையுது அப்படிங்கிறாங்க. பிணைப்பு உருவாகும் தன்மை குறையுதுனால உருகுநிலை குறையுது அப்படிங்கிறாங்க. உலோக தேவையான டி எலக்ட்ரான் இணையாவதால் உருகுநிலை மதிப்பு குறைகிறது. எடுத்துக்காட்டாக முதல் இடைநிலை தனிம வரிசையில் என்னது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனடியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மேங்கனஸ், ஃபெர்ரஸ், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா முதலிடை தனிம வரிசையில் ஸ்கேண்டியத்தினுடைய உருவநிலை பார்த்திங்க அப்படின்னா 1814 கெல்வின். ஸ்கேண்டியத்திலிருந்து வெனடியம் வரை. வெனடியங்கிறது எங்கே உங்களுக்கு 3வது எலமெண்ட் 23 அணு எண் இல்லையா. ஸோ அப்போ ஏன்னா அதோட உருகுநிலை 2183 கெல்வின் வரை. உருகுநிலை அதிகரித்து வெனடியத்தின் உருகுநிலையானது குரோமியத்தின் உருகுநிலை. அப்போ வெனடியம் குரோமியம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா. எங்கே எவ்வளோ வருது, வெனடியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 2183 கெல்வின்னு. அதேமாதிரி இதுக்கு எங்கே வருது, குரோமியத்துக்கு 2180 கெல்வினுக்கு. ரெண்டு என்னது அருகாமையில் இருக்கிறதுனால என்ன அதை முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஈஸியானது எலக்ட்ரான் இணை வழங்கி நிலைப்புத்தன்மை அடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அப்படி முன்னாடியே பார்த்தா ஸோ அதிகரிக்குது. வெனடியத்தின் உருகுநிலையானது குரோமியத்தின் உருகுநிலையான 2180 கெல்வினுக்கு அருகாமையில் உள்ளது. எனினும் 3D வரிசையில் மேங்கனீஸ் மற்றும் 4D வரிசையில் டைட்டானியம் ஆகியன குறைவான உருகுநிலை பெற்றுள்ளன. அதேமாதிரி அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேண்டியத்திலேருந்து டைட்டானியம் வரை இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு குரோமியம் வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3D மேங்கனீஸ் மற்றும் 4D வரிசையில் டைட்டானியம், மேங்கனீஸ் அடுத்த டியில் டைட்டானியம் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா பிணைப்பு வரை குறைந்து காணப்படுது அப்படிங்கிற குறைவான உருகுநிலை பெற்றுள்ளன. ஏன் அப்படின்னா இடைநிலை தனிம வரிசையில் ஏறத்தாழ மைய பகுதியில் அமைந்துள்ள தனிமமான அதிகபட்ச உருகுநிலையை பெற்றுள்ளது. இதிலிருந்து D5 மேங்கனஸ் இல்லையா 5 D5 எலக்ட்ரான் அமைப்பானது அணுக்களுக்கு இடையே வலிமையான கவர்ச்சி விசை உருவாக சாதகமாக உள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது பாதி நிரம்பியதாக இருக்கு இல்லையா. ஒன்று எலக்ட்ரான் அதிகமாக வாங்கிட்டு முழுது நிரம்பி ஆர்பிட்டலாக மாறலாம். அப்படின்னா எலக்ட்ரான் வாங்கின எல்லாமே இழந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்த வாயுக்களாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண உனக்கு அணுக்களுக்கு இடையே வலிமையான கவர்ச்சி விசை உருவாக சாதகமாக உள்ளது என அறிய முடிகிறது. முதலிடை தனிமங்களின் உருகு நிலையில் ஏற்படும் மாற்றங்களை பின்வரும் வரைபடம் காட்டுகிறது. இந்த வரைபடத்தை பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஸ்கேண்டியம் டைட்டானியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குது, அதிகரிச்சுட்டே போகுது. வெனடியம் குரோமியம் வரும்போது ஈக்குவலாக இருக்குது, அதுக்கப்புறம் குறைய செய்யுது. மறுபடியும் என்னது பிணைப்பு வாய்ப்பு குறைய உருகுநிலை உங்களுக்கு குறையுது அப்படிங்கிறாங்க சார்.